இன்னைக்கு டே 3. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால எவ்வளோ தூரம் ரன்னிங் போக முடியுதோ அவ்வளோ தூரம் ரன்னிங் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. சரின்னு சொல்லி மெயினுக்கு வந்துட்டு நம்ம வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். வார்ம் அப் ஏன் எல்லா வீடியோலையும் முன்னாடி போடுறேன்னா, வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு நான் வார்ம் அப்பே பண்ணாமல் ஒர்க் அவுட்டு ரன்னிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கழுத்து கையெல்லாம் பிடிச்சிக்கும். இப்போ ரெகுலராக பண்ணுறதுனால அதனால் எந்த பாதிப்பு இருக்கிறதில்ல. அதனால் நீங்களும் வார்ம் அப் பண்ணுறதை கொஞ்சம் ரெகுலர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுனா ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு வழியில் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு நல்லா ஃப்ரீயாக இருந்தது. 1 கிலோமீட்டர் நல்லா ஃப்ரீயாக ஓடிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே போய் என்ஹெச்சில் ஜாயின் ஆகி போனோம்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கு வாக்கிங்லாம் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லேயும் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே ஓடியாச்சுங்க. பெங்களூர் வரைக்கும் ஓடிட்டேன். 14 கிலோமீட்டர் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ரொம்ப பசிச்சு சரின்னு சொல்லிட்டு 3 வாழைப்பழமும் கடல மிட்டாயும் வாங்கி சாப்பிட்டு திருப்பி பஸ்ஸில் ஏறி உட்காந்துச்சுங்க. இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் அம்மா ஊற்றி தந்த தோசையும் முட்டையும் சாப்பிட்டு வீட்டில் இருந்தால் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு பசங்க கூட போய் கிரிக்கெட் விளாட போயாச்சுங்க. ஒரு பால் அடித்தேன், அடுத்த பால் அவுட்டு. அப்புறம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட்டை போட்டு ஈவினிங்காக கிளம்பி பசங்களோட படத்துக்கு போயாச்சுங்க. ரெகுலராக வீடியோ போடுற எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபாலோ பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நிலைத்தன்மையோடு இருங்க மக்களே. நாளைக்கு பார்க்கலாம்.